இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது எக்ஸாம் பேப்பர் கைடன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க இந்த சீரீஸ்ல 30th கொஸ்டின்ல இருந்து அதுக்கு பிறகு வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு வர போறோம். பட் ப்ரீவியஸ் செஷன்ல நாங்க கவர் பண்ணியிருந்த விஷயங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பேசிக் கன்செப்ட் பார்த்திருந்தோம், நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்திருந்தோம், லாஜிக் கேட்ஸை பற்றி பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ற பாடத்துல வந்து எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் என்று சொல்லி பார்த்து அதுல 29 மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் எல்லா டாபிக்ஸும். இந்த வீடியோ டியூட்டோரியல் நாங்க பார்க்க போறது 30th இருந்து அதுக்கு பிறகு வர போற 40th மட்டும். அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பிளஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற டாபிக்ல வந்து. ஸோ நாங்க செய்து கொண்டிருக்கிறது ஒரு 3rd டேர்ம் எக்ஸாமினேஷன் கைடன்ஸ். ஸோ 30th நாங்க பார்க்க போற இந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்கிறோம்னு சொல்லி ஜஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்க தேவையான விஷயத்துக்கு வர போறோம். இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் which of the following is correct order of data encapsulation from left to right? ஸோ இதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படி என்ற டாபிக்கை பற்றி கதைக்கும். ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படி என்ற இந்த டாபிக்கை பற்றி தனி யூடியூப் வீடியோ ஆல்ரெடி எங்களோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த வீடியோ செஷன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுத்து ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படி என்ற டாபிக்கை நீங்க கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்றத நாங்க கன்சிடர் பண்ண வேணும்னு சொன்னால் முதலாவது விஷயம், இங்க எங்களுக்கு 7 லேயர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல்ல 7 லேயர்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த 7 லேயர்ஸ்லயும் ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவை கண்டு தனித்தனியே இருக்கும். அதுக்கு பிறகு செஷன் லேயர், அதுக்கு பிறகு டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், தென் பிசிக்கல் லேயர் அப்படின்னு சொல்லி ஒரு 7 டைப்பான லேயர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும் இந்த ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படி என்ற இந்த டாபிக்ல. ஸோ இந்த இடத்துல ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல்ல இவ்வளவு டாபிக்ஸும் இருக்கு, ஃபைன். தென் ஒவ்வொரு லேயர்லையுமே ஒவ்வொரு டேட்டா யூனிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், இந்த 3 லேயர்லையுமே கொமனா நாங்க அந்த டேட்டா யூனிட்டை டேட்டான்னு சொல்லிக்கணும். டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லிக்கல அதை நாங்க செக்மெண்ட் அப்படின்னு நியமால சொல்லிக்கொள்வோம், செக்மெண்ட். நெட்வொர்க் லேயர்ல அதை நாங்க பேக்கெட்ஸ் நியமால சொல்லுவோம். டேட்டா லிங்க் லேயர்ல அதை நாங்க ஃப்ரேம் என்ற நியமால சொல்லுவோம். பிசிக்கல் லேயர்ல அந்த டேட்டாவை நாங்க பிட்ஸ் என்ற நியமால சொல்லுவோம். இது பிட்ஸ் என்று சொன்னாலுமே இப்போ ஆப்டிகல் ஃபைபர்னு சொல்லிக்க சிக்னல்ஸ் சொல்லிக்கொள்வோம். பட் எனிஹவ் இது ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த ஓர்டர் டேட்டா, செக்மெண்ட், அதுக்கு பிறகு வர போற பேக்கெட்ஸ், ஃப்ரேம்ஸ், பிட்ஸ், இந்த ஓர்டர் இதைத்தான் இதை நாங்கள் என்கேப்சுலேஷன் என்ற நேம்ல சொல்லுவோம். ஸோ என்கேப்சுலேஷன் ஓர்டர்ல இது சரியா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிக்கல, சரியான ஓர்டர் நாங்க பார்ப்போம். டேட்டா, செக்மெண்ட், பேக்கெட்ஸ், ஃப்ரேம், பிட்ஸ், இந்த ஓர்டர் எல்லாமே ஒன்றுக்கு பின்னாலே ஒன்றா சரியா இருக்க ஓர்டர் பார்த்தோம்னா தேர்ட் ஆன்சர் எங்களுக்கு கரெக்டா. பிட், ஃப்ரேம், பேக்கெட், செக்மெண்ட், டேட்டா. ஸோ தேர்ட் ஆன்சர் தான் இந்த 30th கரெக்ட் ஆன்சரா இருக்கு. 7 லேயர்ஸ்லயும் ஓர்டர்ல நாங்கள் எப்படி அந்த டேட்டாஸ் யூனிட்டை நாங்க மெஷர் பண்றோம்னு பார்த்தோம். ஸோ தென் 31st இந்த இடத்துல how many subnets and host can be provided by the network address 172.16.0.0/19. ஸோ இதுக்கான கொஸ்டின் நாங்க எப்படி செக் பண்ணலாம்னு சொன்னால் இதுல எங்களுக்கு தந்த சப்நெட்டை நாங்க பார்ப்போம். தந்த சப்நெட்டா இங்க அவைலபிளா இருக்கிறது /19. இந்த /19 அப்படின்றது வந்து இதை நாங்கள் சப்நெட் மாஸ்கா உண்மையில டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண வேணுமா இருந்தா 255.255.255
இந்த மூன்றுமே கன்சிடர் பண்ணுவோம் மாறாது. பட் 19 என்று சொல்லிக்கல உண்மையில இந்த 255 எப்படி கம்ப்ளீட் ஆகும்னு சொன்னால் இதுக்குள்ளே ஒரு 8 பிட்ஸ் கவர் ஆயிடும், இதுக்குள்ளே ஒரு 8 பிட்ஸ் கவர் ஆயிடும், 16 பிட் முடிஞ்சு. 19க்கு என்ன 3 பிட்ஸ் வேணும். உண்மையில எங்கட சப்நெட் மாஸ்க் வந்து 255 16 பிட் முடிஞ்சு 3 பிட்ஸ் தான் தேவை என்றா 224 வருவர். அதுக்கு பிறகு 0 வரும். இதுதான் உண்மையில சப்நெட் மாஸ்க் இந்த 19 அப்படின்றதுக்கு. அப்ப இந்த சப்நெட் மாஸ்கை வச்சு பார்த்தோம்னா இங்க இருக்கிற 8 பிட்ஸும் ஓகே, அடுத்த 8 பிட்ஸும் ஓகே. அதுக்கு பிறகு 111 அப்படி என்று வந்து பிறகு அங்கால எல்லாம் 0 வரும். 224 பைனரி நொட்டேஷன் இது. சோ இதுல 3 தரம் 1 வாதபடியாத 2 to the power 3 that's equal to 8. 8 சப்நெட்ஸ் வந்து எங்களுக்கு மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க எத்தனை ஹோஸ்ட நாங்க ஜாயின் பண்ணலாம்டா 2 to the power 3 போயிட்டுன்னு சொன்னா 8ல 3 போனா 5. சோ இங்கால 2 to the power 5. பட் எனிஹவ் எக்ஸ்ட்ராவா இருக்க போற 000 கன்சிடர் பண்ணுவோம். இந்த 255 ஓகே, 224ல இருந்து நாங்க 8 சப்நெட்டை கால்குலேட் பண்ணலாம்னு எடுத்திருக்கிறோம். தென் இங்கால இருக்க போற 0 ஒரு 8 தரம் 0 எக்ஸ்ட்ராவா இங்கால வரப்போகுது 224க்கு பிறகு. ஆல்ரெடி இங்க எங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு 50 இருக்கு. 8 plus 5 13. 2 to the power 13 minus 2 இவ்வளவு ஹோஸ்ட நாங்க ஜாயின் பண்ணலாம். லாஸ்டா இருக்க போற 8 பிட்ஸ் அதோட முன்னுக்கு இருக்கிற 5 பிட்ஸ் 13 பிட்ஸ் 2 to the power 13 minus 2 பிட்ஸ் நாங்க ஜாயின் பண்ணலாம். 2 to the power 13 என்று பாக்கல உண்மையில 2 to the power 10 என்றது வந்து 1024. 2 to the power 11 அப்படின்றது 2048. 2 to the power 12 அப்படின்றது வந்து 4096. 2 to the power 13 அப்படின்றது வந்து 8182. சாரி 92. இதுல 2 ரிடக்ட் பண்ணோம்னு சொன்னால் 8190. இவ்வளவு ஹோஸ்ட நாங்க ஜாயின் பண்ணலாம். 8 சப்நெட் நாங்க கனெக்ட் பண்ணலாம். கரெக்ட் ஆன்சர் 5th ஆன்சரா இருக்கும் 31st. சோ ஒரு ஐபி கால்குலேஷன்ல வந்த क्वेश्चन வந்து பாத்துங்க. சோ 31st இந்த கரெக்ட் ஆன்சர் 5th ஆன்சர். தென் இந்த ஐபி அட்ரஸ் கால்குலேஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஐபி அட்ரஸிங் அப்படின்ற டாபிக் வீடியோ செஷன்ல லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கோ த்ரூ பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான ஐபி அட்ரஸ் கால்குலேஷன்ஸை பார்த்துக்கொள்ளலாம். தென் 32nd question. ஸோ இந்த கொஸ்டின் எதை பற்றி வந்திருக்குன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்ல இருந்து வந்திருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்ற இந்த மாடியூல்ல இருந்து வந்திருக்கு 32nd. ஸோ ഇതിന്റെ ஓர்டர் ஆன்சர் பார்க்கணும்னா எங்களுக்கு உண்மையில சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்ற டாபிக் எங்களுக்கு தேவை. சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்ற டாபிக்ல தான் எங்களுக்கு இவ்வளவு விஷயமே வருது. ஸோ சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்றது உண்மையில 4 விதமான ஸ்டெப்பா பிரிக்கலாம் டைப் 1. ஸோ சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்ற டாபிக்கும் தனி வீடியோவா நான் கொடுத்திருக்கிறேன். இந்த சிஸ்டம் டெஸ்டிங்ன்ற வீடியோ டியூட்டோரியல் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல கொடுத்திருக்கேன். தனி தியரியாவே உங்களுக்கு இருக்கும். அதை கோ த்ரூ பண்ணி உண்மையில என்னென்ன டைப்பான டெஸ்டிங் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்ற இந்த செஷனை கவர் பண்ணிக்கல யூனிட் டெஸ்டிங் ஒன்று யோசிப்பண்ணாங்க. யூனிட் டெஸ்டிங்ன்றது ஒரு சிஸ்டத்தின் தனித்தனி கம்போனன்ட்ஸை செக் பண்றது. ஸோ இதை நாங்க யூனிட் டெஸ்டிங் நேமால சொல்றோம். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் டெஸ்டிங், செகண்ட் ஒன் இன்டகிரேஷன் டெஸ்டிங். இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்றது குரூப்பா செய்ய போற செக்கிங்கா இருக்கும். குரூப் செக்கிங்னு சொல்லிக்கல முதலாவதா நாங்கள் ஃபர்ஸ்டா செய்ய போறது வந்து தனித்தனி கம்போனன்ட்ஸை குரூப்பா அப்படி செய்ய போற செக்கிங் வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங் நேமால சொல்லுவோம். அதுக்கு பிறகு செய்ய போற செக்கிங் வந்து சிஸ்டம் டெஸ்டிங். உண்மையில சிஸ்டம் டெஸ்டிங் என்று சொல்ல வாரது எதை பற்றி இருக்கும்னு சொன்னா ஒரு ஃபுல் சிஸ்டத்தையும் நாங்க செக் பண்ணி கொள்வோம்.
ஒரு டெவலப்பர் வந்து டோட்டலா ஒரு சிஸ்டமா merge பண்ண அப்புறம் அவர் செய்யற செக்கிங் தான் சிஸ்டம் டெஸ்டிங். லாஸ்டா நாங்க செய்ய போற செக்கிங் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ன்றது எண்ட் யூசர் யூசரால செய்ய போற டெஸ்டிங்கா இருக்கு. இந்த ஆர்டர்ல தான் ஒரு சிஸ்டம் வந்து டெஸ்டிங் அப்படி என்ற இந்த ஆக்டிவிட்டிக்கு உட்படுத்தப்படும். ஸோ இதை நாங்க கன்சிடர் பண்ணுவோமா இருந்தா யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ இங்க இன்டகிரேஷன் டெஸ்டிங், யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங் எண்டா வந்துட்டு. ஸோ இது ராங் ஆன்சர். யூனிட் டெஸ்டிங் யூசர் அக்செப்டன்ஸுக்கு பிறகுதான் உங்களுக்கு இன்டகிரேஷன் வந்திருக்கு, அது பிழை. இன்டகிரேஷன் யூனிட் செகண்டா போட்டுட்டோம், தட்ஸ் ஆல்சோ ராங். யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங், அதுவும் ராங். ஸோ ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு ஃபிஃப்த் தான் கரெக்ட் ஆன்சர் இருந்திருக்க வேணும். யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டத்தை காணையில, பட் எனிஹவ் யூசர் அக்செப்டன்ஸ் போட்டிருக்கிறபடியால கரெக்ட் ஆன்சர் ஃபிஃப்த் ஆன்சர். 32nd கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஃபிஃப்த் ஆன்சர். தென் 33. இதுல நாங்க சிஸ்டம் டெவலப்மெண்ட் மாடல்ஸை பற்றி டாக் பண்ணிட்டு வரோம். இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் பற்றி பார்க்கல உண்மையில நாங்கள் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், சிஸ்டம் டெவலப்மெண்ட் மாடல்ஸ் அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு 5 டைப்ஸ் ஆன மாடல்ஸ் வந்து கம்பல்சரியா தேவையா இருக்கும் எக்ஸாம் பர்பஸ்ல. வாட்டர்ஃபால் மாடல், ஸ்பைரல் மாடல், அஜைல் மாடல், ப்ரோட்டோடைப்பிங் மாடல், ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படி என்று சொல்ற RAD என்று சொல்ற மாடல். இந்த மாடல்ஸை பற்றி எல்லாம் தனித்தனி வீடியோ கிளிப்ஸ் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை கோ த்ரூ பண்ணி நீங்கள் அந்த தனித்தனி மாடல்ஸை பற்றி நீங்க கோ த்ரூ பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல வாட்டர்ஃபால் மாடலை பற்றி எல்லாம் நாங்க தனித்தனியாவே கன்சிடர் பண்ணியிருப்போம். இங்க தந்திருக்கிற ரிக்யூர்மெண்ட்ஸ் அடிப்படையில இந்த மாடல் சூட்டபிள் தெரிஞ்சிருப்போம். Software tasks are divided with time slices in every release. நான் இந்த வீடியோ கிளிப்ல ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டைம் ஸ்லைசஸ் அல்லது டைம் ஸ்லாட்ஸ் இதை பற்றி டாக் வந்தாலே உண்மையிலே அது வந்து அஜைல் மாடலுக்குரிய ஒரு கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆன்சர். டைம் ஸ்லைட்ஸ் ஓர் டைம் ஸ்லைசஸ் என்ற வேர்டை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் உண்மையில அஜைல் மாடல். அஜைல் மாடல் தான் ஒவ்வொரு டாஸ்கையுமே நாங்கள் டைம் பை டைமா டிவைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கன்சிடர் பண்ணி கொண்டு வரும். தென் இட் இஸ் அன் இட்டரேட்டிவ் அப்ரோச். உண்மையில நாங்கள் வாட்டர்ஃபாலை விட மிச்சம் எல்லாமே இட்டரேட்டிவ் அப்ரோச்சா தான் கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். ஸ்டேபிள் அண்ட் டைனமிக் யூசர் ரிக்யூர்மெண்ட்ஸ் மே பி ஈஸிலி அடாப்டட். ஈஸிலி அஜைல் மாடல்ல நாங்க யூசர் ரிக்யூர்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் தேர்ட் ஆன்சர். சம்டைம் இந்த யூசர் ரிக்யூர்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்கள் வாட்டர்ஃபால் மாடலோட கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். பட் இதுக்கு சரியான ஆன்சர் அஜைல். 33rd ஆன்சர் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதுக்கு தேர்ட் ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சரா இருக்கு. 34th. ஸோ இது நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டின். ஸோ இந்த 34th கொஸ்டின்ல எங்களுக்கு ஒரு சிஸ்டம் அனலைசிங் பற்றி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. ஸோ இதுல கேட்ட கேள்வி ரீட் பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி இந்த கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி. டேஷ் will carry out preliminary activities such as identifying users, requirements, analyzing and defining the problem during the software development. ஸோ ப்ரீலிமினரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது உண்மையில நாங்க கோ த்ரூ பண்ணிக்க நிறைய வீடியோஸ்ல கெதர் பண்ணியிருக்கலாம். முதலாவது சிஸ்டம், அதாவது ப்ராப்ளம் டெஃபினிஷன் அப்படி என்று சொல்லி ஒரு எஸ்டிஎல்சி இந்த முதல் ஸ்டெப் இருக்கு, ப்ராப்ளம் டெஃபினிஷன். ரெண்டாவது ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படி என்று சொல்லி ஒரு எஸ்டிஎல்சி ஸ்டடி ஸ்டெப் ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு நாங்க சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படி என்று சொல்லி ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கு, சிஸ்டம் அனாலிசிஸ். இந்த மூன்று ஸ்டெப்பையுமே கம்பைன் பண்ணி நாங்க சொல்லிக் கொள்றது ப்ரீலிமினரி இன்வெஸ்டிகேஷன். தென் இந்த ப்ரீலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல நாங்க யூசர் ரிக்யூர்மெண்ட்ஸை வந்து கெதர் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டெப் உண்மையில சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படி என்ற டாபிக்ல வரும். உண்மையில சிஸ்டம் அனலிஸ்ட் என்ற இந்த ஜாப் ரோல் தான் எங்களுக்கு இந்த ஒர்க் எல்லாத்துக்குமே பொறுப்பான ஒரு ஆளா இருக்கும். ஸோ இந்த 34th கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர்.
இப்போ நாங்க 35க்கு மூவ் பண்ண போறோம். 35ல எங்களுடைய கேட்டிருக்கிற கேள்வி, which of the following is a non-functional requirements of online e-banking system? ஸோ இது நான்-ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனலை பற்றி நாங்க ஒரி பண்ணணும்னு சொல்லிக்கல. ஃபங்க்ஷனல் அப்படின்றது ஒரு சிஸ்டத்துக்கு கம்பல்சரியா இருக்க வேண்டிய சில ரிக்யூர்மெண்ட்ஸா இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன், கஸ்டமர் ஷால் பி ஏபிள் டு செக் ஹிஸ் ஹர் பேங்க் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ். அது கட்டாயம். ஒரு கஸ்டமர் வந்து தன் பேங்க் டீடைல்ஸை பார்க்கறது அல்லது டிரான்சாக்ஷனை பார்க்கறதுன்றது கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட். A customer shall be able to know his or her bank balance. இது ஒரு கட்டாயமான requirement. Then customer shall be able to obtain an attractive software interface. Attractive software interface என்றது ஒரு எக்ஸ்ட்ராவான feature. So this will be considered as a non-functional requirement. So this one is the answer for the year. Third one. Customer shall be able to perform transaction or online banking app and on my transaction கட்டாயம். Then customer shall be able to order for new checkbook. ஒரு செக் புக் வந்து அதுல இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் கட்டாயம். அவர் ஆன்லைன் சொல்லி யூஸ் பண்றதே பேங்குக்கு டைரக்டா போறதை வந்து குறைச்சு ஆன்லைன்லயே சில விஷயங்கள் செய்யலாம்ன்றதுக்காக. ஸோ சரியான ஆன்சர் தேர்ட் ஆன்சர். ஸோ when we are coming under the question number 36, which of the following considered as a closed system? ஸோ ஒரு சிஸ்டத்தை நாங்க டிவைட் பண்ணிக்கொள்ளலாம் ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டைப். ஸோ ஓப்பன் சிஸ்டம்ன்றது வெளியில இருக்க போற அவுட் வேர்ல்ட் இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். க்ளோஸ் சிஸ்டத்துல அப்படி அவுட் வேர்ல்ட் இன்டராக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு அவுட் வேர்ல்ட் இன்டராக்ஷன் இருக்கணுமா இல்லையான்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு இன்டராக்ஷன்ஸ் இல்லாத ஒரு பார்ட்டா இருக்கும். ஸ்கூல் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியில இருந்தா மாதிரி படிச்சு முடிஞ்ச உடனே அவுட் வேர்ல்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ இது ஒரு ஓப்பன் சிஸ்டம். ஸோ இட் வாண்ட் த ஆன்சர். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் நாங்க நரம்பு தொகுதி என்று சொல்லிக்கொள்வோம். அது ஹியூமன் அவுட் வேர்ல்டோட தொடர்புல இருக்கா? இதுதான் சரியான ஆன்சர். க்ளோஸ் சிஸ்டம். ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ன்றது இன்புட்ஸை நாங்க கீபோர்டால ப்ரொவைட் பண்ணுவோம். அவுட் வேர்ல்ட்ல இருந்து அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து அவுட் வேர்ல்டுக்கு தான் வருது. சவுண்ட் டிஸ்பிளேல நாங்க வெளியில பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒரு சமீபாட்டு தொகுதி என்று சொல்லிக்கொள்வோம். சமீபாட்டு தொகுதியில நாங்க எடுக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே அவுட் வேர்ல்ட்ல இருந்து வரபடியால இது ஒரு ஓப்பன் சிஸ்டம். தென் ரேடியோலையும் சவுண்ட் எல்லாம் அவுட்புட்ஸ் வெளியில வருது. இன்புட்ஸ் நாங்க இங்க இருந்து கொடுக்குறோம். ஸோ இதுவும் ஒரு ஓப்பன் சிஸ்டம். ஸோ கரெக்ட் ஆன்சர் நம்பர் இஸ் செகண்ட். ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றதுதான் சரியான ஆன்சரா இருக்கு. ஸோ நாங்க இப்ப 37க்கு மூவ் பண்ண போறோம். Consider the following statements about the expert systems. ஸோ சிஸ்டத்தின் டைப்ஸ்ல நாங்க நிறைய டைப்பான சிஸ்டம்ஸ் படிச்சிருப்போம். டிபிஎஸ், எம்ஐஎஸ், டிஎஸ்எஸ், குரூப் சப்போர்ட் சிஸ்டம், ஜிஎஸ்எஸ், தென் ஜிபிஎஸ், இப்படி நிறைய சிஸ்டம்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த சிஸ்டத்துல இவ எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தை பற்றி எங்கள்கிட்ட கேட்டு வருது. எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ண ஒரு சிஸ்டமா இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ண ஒரு சிஸ்டமா இருக்கும். ஹியூமன் மாதிரியே திங்ஸ் பண்ணும் ஆஸ் அ எக்ஸ்பர்ட். இட் ரிவீல்ஸ் the ability of making decision of human experts. This one is correct. Human expert மாதிரி think பண்ணு. It provides a solution for complex problem using knowledge logical. AI யூஸ் பண்ணி லாஜிக்கலா திங்க் பண்ணி கம்ப்ளெக்ஸா யூஸ் பண்ணி. It replaces human experts fully. ஒரு ஹியூமன் எக்ஸ்பர்ட் எந்த ஒரு மிஷினுமே ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணாது. பிகாஸ் ஹியூமன் நாலேஜ் கட்டாயம். பட் ஹெல்ப் பண்ணும். பட் அதை ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணி கொள்ளாது. கரெக்ட் ஆன்சர் A and B. 37 கொஸ்டனுக்கு. Then 38. இந்த 38ல எங்களுக்கு ஒரு டிஎஃப்டி லெவல் 1 டயக்ராம் தந்திருக்கிறோம். இந்த டிஎஃப்டி லெவல் 1 டயக்ராத்துல consider the following segment of data flow diagram related to the transactions performed by a customer with bank. Which of the following is or are invalid data flows? ஒரு data flow diagramத்துல சில invalid notations இருக்கும். இன்வெலிட் நோட்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமெண்டா ஒரு டேட்டா ஸ்டோர்ல இருந்து இன்னொரு டேட்டா ஸ்டோருக்கு நாங்க டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சேம் டைம் ஒரு எக்ஸ்டர்னல் என்டில இருந்தும் ஒரு டேட்டா ஸ்டோருக்கு நாங்க டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ரெண்டுமே ஒரு பிழையான ஸ்டேட்மெண்ட்ஸ்.
ஸோ இதுல சரியான டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா உண்மையில ஃபோர்த் ஒன் கரெக்ட். ஒரு ப்ரொசஸ்ல இருந்து இன்னொரு ப்ரொசஸுக்கு டேட்டா போகலாம். தென் ஒரு ப்ரொசஸ்ல இருந்து ஒரு டேட்டா ஸ்டோருக்கு டேட்டா போகலாம். உண்மையில இது ஒரு பிழையான டிரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து wrong. So first only the wrong statement or invalid data flow இருக்கு. So 38th first answer தான் ஒரு wrong data flow இருக்க போது DFT level 1 இல்ல. Then when we are coming under the 39th question, they are asking about the SDL system. The so-called function is verifying whether the newly developed software meets the requirements of the users during software development. So newly deployed systemத்துல நாங்க எப்ப அந்த requirements மீட் பண்ணுவோம் மாதிரி கேட்டுக்கொண்டு வரீங்க. உண்மையில நாங்க அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ண போறோம். சரியா இருக்குதா, ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் எல்லாமே சரியா இருக்குதா இல்லையான்னு சொல்லி புதுசா ரிக்யூர்மெண்ட்ஸ் ஒன்று ஃபில் பண்ணி இருக்கான்னு சொல்லி நாங்க அந்த சிஸ்டத்தை டிப்ளாய் பண்ணி எந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுவோம்னு சொன்னா டெஸ்டிங். ஒரு டெஸ்டிங் செய்யலாம் எங்களுக்கு அந்த ரிக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை யூசர் தான் செய்யும். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் டெஸ்ட்ல நாங்க செக் பண்ணிக்கொள்வோம் உண்மையிலேயே அது சரியா இல்லையா, அந்த டெஸ்டிங்ல நாங்க எதிர்பார்த்த சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம். இந்த சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிற ஃபோர்த் ஆன்சர். தென் லாஸ்ட் கொஸ்டின் 40th. ஸோ இந்த இடத்துல இவ which of the following is are correct about the following statements? Customized packages. Customized packages அப்படின்னு சொல்ல வாரது உண்மையில வந்து நாங்கள் எதை பற்றி ஒரி பண்ண போறோம்னு சொன்னால் எங்களுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம். ஸோ இதைத்தான் நான் கஸ்டமைஸ் பேக்கேஜஸ் சொல்லிக்கிறோம். தனி சாஃப்ட்வேர் இப்ப ஒரு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோ அல்லது மைக்ரோசாஃப்ட் அக்சஸோ மாதிரி இல்லாமல் எங்களுக்குன்னு மட்டும் ஒரு காகல் ஃபுட் சிட்டியில இருக்க போற அந்த கம்பெனிக்கான சாஃப்ட்வேர். அதே மாதிரி நாங்களும் ஒரு ஃபுட் சிட்டி சாஃப்ட்வேர் இருக்கோம், எங்களுக்கான ஒரு சாஃப்ட்வேர். அந்த கஸ்டமைஸ் சாஃப்ட்வேரை பற்றி கேட்கும். So they are developed fulfill the specific requirements of the users. அது ஓகே. இப்போ எங்களுக்கு ஒரு ஃபுட் சிட்டி இருந்தா அந்த ஃபுட் சிட்டின்ற ரிக்யூர்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். இப்படிதான் எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணுமென்றே அது எங்களோட ரிக்யூர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் தருவீங்க. இதே நாங்கள் COTS சாஃப்ட்வேருக்கு போகமாக இருந்தால் ஆல்ரெடி இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் தான் நாங்க வாங்குவோம், எங்களுக்கான ரிக்யூர்மெண்ட்ஸ் இருக்காது. Most of the features are used by the users while comparing with the commercial of the shelf software packages. That's also correct. So இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு வீடியோ லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், COTS and tailor-made softwares. ஸோ இந்த வீடியோல நாங்க ஃபுல்லாவே சொல்லியிருப்போம் டெய்லர்மேடுக்கும் COTSக்குமான டிஃபரன்ஸ். டெய்லர்மேடுன்றது எங்களுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர்ன்றபடியால எங்களுக்கு அதின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஓகேயா இருக்கும், எல்லா ரிக்யூர்மெண்ட்ஸையும் நாங்க கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்வோம். பட் கஸ்டமைஸ்ட் இல்லாமல் COTS சாஃப்ட்வேர்னு சொல்லிக்கல அதுல இருக்கிற பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். So second answer also correct. They are less expensive while comparing with the COTS. உண்மையில வந்து COTS ஒரு 2000-3000 வாங்கிட்டு போலாம். பட் இதே நீங்க ஒரு உங்களுக்காக டெவலப் பண்ணப்பட்ட டெய்லர்மேட் சாஃப்ட்வேரா இருக்குமெண்டா நீங்க 2 lakhs 3 lakhsக்கு மேல தான் கொடுத்து வாங்க வேண்டி வரும். பிகாஸ் எங்களுக்காக தான் இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போயிடும். ஸோ லெஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது ராங் ஆன்சர். இங்க எக்ஸ்பென்சிவா இருக்க போது எங்களோட சாஃப்ட்வேர் COTS அப்படின்ற சாஃப்ட்வேரோட கம்பேர் பண்ணும் போது இதன் மெயினான ஐடியா. ஸோ லெஸ் எக்ஸ்பென்சிவ்ன்றது ராங் ஆன்சர். ஸோ ஏயும் பியும் தான் கரெக்ட் ஆன்சரா வர போகுது, AB only. தேர்ட் ஆன்சர் அப்படின்றது கரெக்டான ஆன்சரா இருக்கும் இந்த இடத்துல.